அண்மை செய்தி. நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி, கமல் சேர்ந்து நடிப்பதாக உறுதியளித்திருக்கின்றனர். நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி மற்றும் கமல் சேர்ந்து நடிப்பதாக உறுதியளித்திருக்கின்றனர் என்று நடிகர் கார்த்தி தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை ஒரு செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? மேலும் நடிகர் விஜய் கடனாக இல்லாமல் நிதியாக 1 கோடி ரூபாய் சங்கத்திற்கு கொடுத்தார் என்றும் நடிகர் கார்த்தி தெரிவித்திருக்கிறார். நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி மற்றும் கமல் சேர்ந்து நடிப்பதாக நடிகர் கார்த்தி தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை ஒரு செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு ஆனது இன்று தினம் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழுவில் நடிகர் கார்த்திக் அவர்கள் கணக்கு வழக்குகளை சமர்ப்பித்து பொதுக்குழு ஒப்புதலுக்காக பேசி வந்தார். அப்பொழுது பேசும்பொழுது சங்கத்திற்காக 25 கோடி ரூபாய் வங்கியில் கடன் பெற்றிருப்பதாகவும், குறிப்பாக நடிகர் சங்கத்தினுடைய கட்டணம் கட்டுவதற்காக நிதி திரட்டப்பட்டிருப்பதாகவும், அதற்கு 11.50 கோடி ரூபாய் வரையிலும் வைப்பு நிதி வைப்பதற்காக நடிகர்கள் விஜய், அதே போன்று நடிகர் தனுஷ் உள்ளிட்டவர்களிடம் 1 கோடி ரூபாய் வீதம் பணம் பெறப்பட்டிருப்பதாகவும் பேசி வந்தார். அந்த சூழல்ல நடிகர் சங்கத்திற்கான இந்த கடனை அடைப்பதற்கான வருமானம் இல்லை என்பதனால அதற்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், அதாவது நடிகர் சங்கம் சார்பில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாகவும் பேசியிருந்தார். இந்த சூழல்ல இது குறித்தான பேச்சுவார்த்தை ஆலோசனையின் போது நடிகர் ரஜினி அவர்கள் நடிகர் ரஜினியும் கமலும் ஒன்றாக இணைந்து அந்த நடிகர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சியில ஒரு நாடகத்தில் நடிப்பதாகவும், அதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும், இதன் காரணமாக நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்ற ஒரு ஆலோசனை அவர் கொடுத்திருப்பதாகவும் நடிகர் கமலும் ரஜினியும் இணைந்து, அதாவது அவர்கள் பல படங்கள்ல ஒன்றாக நடித்திருக்கிறார்கள், இருந்தாலும் நீண்ட பல நெடுந்துரங்களுக்கு பிறகு இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரு நாடகத்தை நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைப்பதற்காக நடத்தப்படக்கூடிய கலை நிகழ்ச்சியில நடிக்க இருப்பதாக ரஜினி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருப்பதாகவும் உறுதியளித்திருப்பதாகவும் நடிகர் கார்த்தி இந்த வழக்கு சமர்ப்பிக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தின் போது தகவலாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நடிகர் சங்கத்துல நடிகர்கள், பெண் நடிகர்களுக்கு, அதே போன்று பெண் துணை நடிகர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், அது தொடர்பாக நடிகர் ரோகிணி தலைமையில ஒரு குழு அமைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் புகார் அளிப்பதற்காக பிரத்யேக மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும், அதனை ஒருங்கிணைத்து அந்த புகார்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நடிகர் ரோகிணி தலைமையில ஒரு குழு அமைத்திருப்பதாகவும் கார்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த குழு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கு புகார்கள் இருக்கும் பட்சம் தெரிவிக்கும்படியும், எவ்வித தயக்கமும் பயமும் இன்றி அதில் பெண் நடிகர்கள் புகார் அளிக்கலாம் எனவும் நடிகர் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சினிமா உலகில் இந்த ஹேமா கமிட்டி தொடர்ந்து பல இடங்கள்ல பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து சினிமா துறையில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் திரையுலகிலும் இது போன்ற ஒரு கமிட்டி வேணும் என மூத்த நடிகைகள் பேசி வரக்கூடிய சூழல்ல அது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நடிகர் கார்த்திக் இந்த பொதுக்குழுல கணக்கு வழக்கு சமர்ப்பிக்கும் பொழுது ஒரு தகவலாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.